ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெல்டெக்ஸ் ஆர்மேன் அதில் நம்ம பேசிக்காக ஸ்டார்டிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். பிவிஎஸ் ஸ்டேக்கிங் பிளான். அந்த பிவிஎஸ் ஸ்டேக்கிங் பிளான்னா என்ன? பெல்டெக்ஸ் ஆர்மேனில் நம்ம பேசிக்காக எவ்வளோ காயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இது சம்மந்தமான அப்டேட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன்னா பேசிக்காக ஒரு 5000 காயின் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இதில் காம்போ பேக்கை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பெல்டெக்ஸ் ஆர்மேனில் 10 வருஷமாக நமக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரிவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. சூப்பரான ஒரு பெல்டெக்ஸ் காயின். அந்த பெல்டெக்ஸ் காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 5000 காயினில் காம்போ பேக்னால் என்னங்க? நம்ம பெல்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, அண்டு ரெகுலர் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. காம்போனா இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 50-50%ங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை 50-50 பிரிச்சுருவாங்க. 50-50 பிரித்தா நமக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 காயின் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அந்த 5000 காயினை ரெண்டாக பிரித்து நமக்கு வந்து 2500 காயினு ஃபிக்ஸ்ட்லேயும் 2500 காயினு ரெகுலர்லேயும் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 400% ரிட்டன். நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அது 400% ரிட்டன். ரெகுலருக்கு 3% ரிவார்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து மந்த்லி 3% வந்து ரிவார்ட்ஸு. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் கூட நம்ம பேங்க் ஸ்டைலில் சொன்னோம்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகேங்க. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2500 காயின் போட்டிங்கல்ல, 400%னா உங்களுக்கு 10,000 காயின். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான் தான் நான் பேசிகிட்ருக்கேன். 5 வருஷத்தில் இது கிடைக்கிற விஷயம். 10,000 காயின் வந்து உங்களுக்கு ரிட்டன் வரும். அதுக்கு அடுத்தது 2500 காயின் நீங்கள் வந்து ரெகுலரில் போடும்போது இதுக்கு மந்த்லி 3%ங்கிறப்போ உங்களுக்கு மாதம் ஒரு 75 காயின் இன்ட்டு 60 மாதத்துக்குங்க. 60 மாதத்துக்கு நமக்கு 75 காயின் வந்துட்டுருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக ஒரு 4500 காயின் வந்திருக்கும். இந்த காயினு இது எல்லாமே ஓகேங்க. இந்த 5000 காயின் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி டுடே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.83 ரூபா. இந்த 6.83 பைசாவை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு காயினுக்கு. அப்போ 5000 காயினுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்றைக்கி இருக்கிற கால்குலேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 34,200 ரூபா அப்படின்னு வரும். உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 34,200 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 34,200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மாதம் 3% வந்து 2500 காயினுக்கு ரெகுலர்லேயும், அதாவது 2500 காயினுக்கு 3% 75 காயினாக மொத்தம் 60 மாதத்தில் 4500 காயின் வந்துடுது. நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5000 காயின் தான். 4500 காயின் நம்ம இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி ரிவார்ட்ஸாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடில் போட்டதுக்கு 10,000 காயின் டோட்டலாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. 5 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் மீதி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 75 காயின் நீங்கள் மாதம் நீங்கள் எடுத்து செலவு பண்ணதாக கூட வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீதி நம்மக்கிட்ட வந்து ஒரு 12,500 காயின் இருக்குங்க. இந்த 12,500 காயினில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய காயின் 500 மைனஸ் பண்ணால் கூட ஒரு 12,000 காயின் வந்து நீங்கள் ஒரு அசட்டாக வச்சுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் போட்ட கேபிட்டலில் ஃபுல்லாக கழிச்சாச்சு. 4,500 காயின் வட்டியில் வந்துச்சு, அதையும் மைனஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 காயின் நம்ம மீதி இருக்க அசட்லேயும் கழிச்சாச்சு.
எப்படி இந்த 12,000 காயின் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 10,000 காயின் வந்து 400 மடங்காக மாறி நமக்கு 2,500 காயினுங்கிறது 10,000 காயினாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2,500 காயின் 3% வட்டி போட்டோம் இல்லைங்களா, அந்த வட்டி போட்டதில் 4,500 காயின் நம்ம மந்த்லி எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம், நம்ம இந்தியன் கரன்சியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்கிற காயினை நம்ம வந்து 12,000 காயினுக்கு நமக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம இன்றைக்கி வந்து பில்டர்ஸ் காயின் வந்து இன்றைக்கி வந்து 6.83 பைசா இருக்குது, ஒரு 100-150 வரைக்கும் கூட போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ அது எந்த அளவுக்கு போகுன்றது நம்ம கம்மிங் ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த 12,500 நம்ம வந்து மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12,000 காயின் இருக்குது. இந்த 12,000 காயினை வந்து நம்ம வந்து ஒரு இன்றைக்கி 100 ரூபான்னு ஒரு ஆவரேஜ் 5 வருஷம் கழிச்சு விற்கிற ப்ரைஸ் தாங்க போடுறோம். 100 ரூபான்னு போட்டோம்னா இது 12 லட்சமாக மாறுது. இதெல்லாமே ருப்பீஸுங்க. அதே மாதிரி இந்த 12,000 காயின்னு 50 ரூபாய்க்கு போடலாங்க. 50 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 6 லட்சமாக மாறும். இது வந்து ஒரு ஃப்யூச்சர் அசட்டு தான் நமக்கு. இதே 12,000 காயினை நான் வந்து 20 ரூபாய்க்கு போடுறேங்க, 2,40,000. இதே 12,000 காயினை இது எல்லாம் ஓகே, ஃப்யூச்சர் ப்ரைஸ்ன்னு போட்டுட்ருக்கோம். நான் வாங்கின ப்ரைஸ்க்கே நம்ம போட்டுக்கலாங்களா? அதாவது வாங்கின ப்ரைஸ் 6.83. இன்றைக்கி நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கே நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். அப்படி போட்டால் கூட 81,960 ரூபா நம்ம போட்ட பணம் டபுளாக தாங்க ஆகிருக்கும். நம்ம போட்ட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34,200 ரூபா. இந்த 34,200 ரூபா போட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4,500 காயின் எடுத்தாச்சு. மாதம் நம்ம வந்து எடுத்தது 4,500 காயின்னு. ஸோ நமக்கு கேபிட்டலில் கடைசியாக ரிட்டர்ன் இருக்கிறது 12,500 காயின். அதில் ஒரு 500 காயினை கழிச்சாச்சு. டோட்டலாக நம்ம 12,000 காயின் தான் நம்ம இப்போ கால்குலேஷன் போட்டுட்ருக்கோம். சரி, இதெல்லாம் பாசிட்டிவாகவே சொல்கிறீங்க, விலை ஏறும்னு இதெல்லாம் விட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேங்க, இந்த 12,000 காயினை ஒரு 4 ரூபாய்க்கு போடலாங்க. விலை குறைஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஒரு 48,000 ரிட்டனுங்க. 4 ரூபாய்க்கு போட்டால் கூட ஒரு 48,000 ரிட்டன். என்னங்க வேணும் இதை விட நமக்கு பெஸ்ட்டாக? ப்ரைஸ் ஏறுனாலும் நமக்கு லட்சத்தில் மாறுது, ப்ரைஸ் குறைஞ்சாலும் நம்ம போட்ட காசு எப்படி பார்த்தாலும் டபுளாக தாங்க இருக்குது, லாஸே ஆகலை. ஸோ இந்த பில்டர்ஸ் காயினை நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பில்டர்ஸ் காயின் ஆர்மெண்ட் ஸ்டேக்கிங்கில் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமான டவுட் இருந்தாலும் சரி, சர்வீஸ் வேணுனாலும் சரி, பையிங் செல்லிங் இது எதுனாலும் நம்ம கீழே இருக்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு அடுத்தது பில்டர்ஸ் காயினில் வர ஒவ்வொரு அப்டேட்ஸும், நம்ம ஒவ்வொரு காயின் பிளான், நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றது எல்லாமே ரெகுலராக வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.